ஒரு அழகான பசுமையான புல்வெளி. ஒரு வெட்டுக்கிளியும் ஒரு கட்டெறும்பும் வாழ்ந்து வந்தன. வெட்டுக்கிளி தினமும் குதித்து விளையாடி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது. ஆனால் கட்டெறும்பு தினமும் உழைக்கும், உணவு தேடும், உணவை சேமித்து வைக்கும். ஒரு நாள் வெட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், ஏன் இவ்வளோ வேலை செய்கிற என்று. அதற்கு கட்டெறும்பு அமைதியா பதில் சொன்னுச்சு, இப்போ உழைத்து உணவை சேமித்து கொண்டால்தான் நமக்கு பின்னாடி காலங்களில் உதவும் என்று சொன்னிச்சான். இந்த உரையால் இருவருக்கும் சண்டை ஆரம்பித்தன. நான் தான் சரி என்று இருவருக்கும் வாதிட்டனர். சில நாட்கள் குளிர்காலம் வந்தன. புல்வெளி எல்லாம் வெறிச்சோடியது. வெட்டுக்கிளி மிகவும் பசியில் வாடியது, குளிரில் நடுங்கியது. உடனே வெட்டுக்கிளி கட்டெறும்பின் வீட்டிற்கு சென்று, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டது. கட்டெறும்பும் மனம் உருகி உள்ளே அழைத்து அதற்கு உணவை கொடுத்தது. வெட்டுக்கிளி தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது. அதன் பின் இருவரும் நண்பர்கள் ஆனார்கள். இக்கதையின் நெறி: உழைப்பும் நல்ல மனசும் இருந்தால் வாழ்க்கை எப்போதும் அழகாக இருக்கும். குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.